Hi friends, welcome to Metro Story. இன்னைக்கு எபிசோட் எப்படி பற்றி பார்த்துடலாம். விஜய் காவேரி ஆஃபீஸ்லேருந்து கார்லேருந்தே இறங்குறாங்க. தாத்தா ஊஞ்சலில் உட்காந்து பார்த்துட்ருக்காரு. உள்ளே என்ட்ராகும்போது பார்த்து சிரிச்சுட்டு பார்த்துவான்னு சொல்லிட்டு விஜய் கூப்பிட்டு காவேரி தாத்தா பக்கத்து சேரில் உட்காந்து விஜய் கீழே உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. என்னப்பா ஆஃபீஸ் ஒர்க் அதிகமாக அப்படின்னு. கஸ்டமர் எல்லாம் ஒரு 6 months ஹோல்ட் பண்ண சொல்லியிருக்கிறேன். ஆமாப்பா அவங்களுடைய கஸ்டமர் தான் நமக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லி தாத்தா சொல்கிறாரு. அதுக்கப்புறம் குட் அப்படின்னு தாத்தா சொல்லும்போது உடனே பாப்பா உதைக்கிற மாதிரி காவேரி சொல்கிறாங்க. தாத்தா அது கேட்டோன்னே ஹாப்பி ஆகிடுறாங்க. எல்லாருமே ஹாப்பி. தாத்தா மறுபடியும் பேசணும், தங்கம் என்னப்பா தாத்தா பார்க்கணுமா அப்படின்னு இப்போயே குச்சி வெளியே வந்துடுவான் போல், உங்களை அவ்வளோ பிடிச்சிருக்கு போல் அவனுக்கு, வாப்பா சீக்கிரம் எங்கள் அப்பா மம்மியும் ஆஃபீஸில் பிஸி ஆகிடுவாங்க, நான் தான் உன்னை வளர்க்க போகிறேன் அப்படின்னு தாத்தா க்யூட்டாக சொல்கிறார். இந்த கான்வர்சேஷன் மறுபடியும் உதைக்குது பாருங்கள், நீங்கள் பேச பேச உதைக்குது தாத்தா அவ்வளோ பிடிக்குமா அப்படின்னு அவரை பாட்டி உடம்பு சரியில்லைன்னே பதறாங்க. பாட்டி அப்புறம் உட்காந்து என்னாச்சு, இந்த மாதிரி ஆயிடுச்சு, லோ சுகர் ஆகிடுச்சு, எங்களுக்கு என்ன பண்ணுறது தெரில, வண்டியும் அவைலபிள் இல்லை, கடைசியில் அந்த பொண்ணு சிந்து தான் காப்பாற்றினா அப்படின்னு சொல்லி தான் சொல்கிறாங்க. உடனே இவங்க அதை கேட்டு ஓகே சிந்துவை பார்க்க வீட்டுக்கு போகிறாங்க. இங்கே அவுட் ஹவுஸ்க்கு போயிட்டு சிந்து இருக்குங்க 2 பேரும் முத்துமலர் அவங்க சிந்து 2 பேரும் பார்த்துட்டு தேங்க்ஸ்மா நீ ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்கிற அப்படின்னு சொல்லி பேசிவிட்டு பரவாயில்ல இருக்கட்டும் அண்ணான்னு தான் கூப்பிட்றாங்க விஜயை இருக்கட்டும் அண்ணா அப்படின்னு நீ நன்றிமான்னு சொல்லி காவேரின்னு கேட்குறாங்க. அப்புறம் என் அன்பளிப்பாக இந்த பணத்துக்காக நாங்கள் பண்ணலை அப்படின்னு சொல்லி முத்துமலர் சொல்கிறாங்க. இல்லை இது என்னுடைய அன்பளிப்பு தான், நீங்கள் வாங்கிக்கோங்க, பாட்டி உயிரை காப்பாற்றிருக்கீங்க, நான் இதெல்லாம் கொடுக்கணும் இல்லையா அப்படின்னு சொன்னேனே. அப்புறம் வாங்கிக்கிறாங்க. நான் நர்சிங் முடிச்சிருக்கிறேன், எனக்கு ஜாப் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சிந்து கேட்குறாங்க. நம்ம அன்றைக்கி எதுவும் தப்பும் இல்லைம்மா இல்லை அப்படின்ற மாதிரி அவன் எல்லாத்துமே எடுத்து பேசுவான். பட் இந்த மாதிரி குழந்தைங்க அப்படி வளர்க்கல அப்படின்றத புரிய வைக்கிறாங்க. இவங்க அதை மனசில் வச்சுட்டே யமுனா அங்கே விளையாண்டுருக்கிறது பார்த்து யமுனா காவேரியும் விஜய் இது கேட்குறாங்க, நீ ஹாஸ்டல் போலியா அப்படின்னு. இன்றைக்கி தான் வர சொல்லியிருக்காங்க, பட் எனக்கு ஹாஸ்டலே பிடிக்கல, சாப்பாடு சரியில்லை அப்படி அப்படின்னு. அப்புறம் கிருஷ்ணா விஷயத்தை கேட்குறாங்க. அவர் பாவம் நான் எவ்வளோ ரெக்வஸ்ட் பண்ணி கொடுக்குறது தான் விளையாட வந்தார், அவர் மேலே தப்பே இல்லை, ஜஸ்ட்டு கார் கூட அவர் தான் எடுத்து கொடுக்க நான் சொன்னேன், கீழே விழும்போது பிடிச்சாரு அப்படின்னு சொல்லி நான் தான் தப்பாக நினச்சிட்டேன்னு சொல்லி விஜய் சொல்கிறாரு. அவர் மேலே தப்பு கிடையாது, அன்றைக்கே சொல்லியிருக்கலாமே, நான் அம்மா திட்டம் அவனை விளையாட கூப்பிட்டதுனால, அதனால தான் நான் சொல்லலை அப்படின்னு. விஜய் காவேரி 2 பேருமே அப்போ அவங்க மேலே தப்பே இல்லைன்றதை உணர்றாங்க. சித்தப்பா தான் கல்ப்ரிட்டு அப்படின்னு சொல்லி காவேரி சொல்கிறாங்க. இவங்க 2 பேர் பேசிட்டு மறுநாள் காலையில் விஜய் காவேரி வாக்கிங் போகிறாங்க. காவேரி என்னால் முடியலைங்க, நான் உட்கார அதெல்லாம் முடியாது வா அப்படின்னு சொல்லி வாக்கிங் ஏதோ கூப்பிட்டு போகிறார். ஆப்போசிட்டில் கிருஷ்ணா வர இவங்க 2 பேரும் பார்த்துட்டு விஜய் தயங்கி கிருஷ்ணா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவோம். அவர் வந்து நிற்கிறார் எதுவும் பேசாமல். அன்றைக்கி நடந்ததுக்கு மன்னிச்சிருங்க, நான் தான் தப்பாக பார்த்து புரிஞ்சுட்டேன், இப்போ தான் நர்மதா எல்லாத்தையும் சொன்னா அப்படின்றத ஃபீல் பண்ணி சொல்கிறாங்க. கிருஷ்ணா உடனே கண் கலங்கிட்டாரு. நான் இந்த வீட்டில் நாங்கள் இருக்கணும்னு அவசியம் இல்லை, பட் இருந்தாலும் இருக்கிறோம், எங்களை யாருமே மதிச்சது இல்லை, அந்த பொண்ணு தான் என்னையும் ஒரு ஆளாக மதித்து பேசிச்சு, தங்கச்சின்ற அண்ணன் கூப்பிட்டோன்னே நானும் தங்கச்சின்னு ஒரு இதுதான் பழகிட்டேன். நீங்கள் அந்த மாதிரி ஒரு பழியை போட்டோன்னே அந்த நிமிஷமே வீட்டை விட்டு போயிட்டு வந்தேன், அவங்க முன்னாடி எங்கேயுமே நிற்கக்கூடாதுன்னு தான் போயிட்டு இருந்தேன், ரோசம் இருந்தது, பட் எங்களால் நினச்சதையும் பண்ண முடியல, பட் அம்மா ப்ரூவ் பண்ணிட்டு போகணுன்ற விஷயத்தை கூட நான் யோசிக்கல, அப்போவே போயிட்டு தான் நான் நினச்சிட்டு இருந்தேன்னு சொல்லி கிருஷ்ணா கன்வே பண்ணுறாரு. இது எல்லாமே கிருஷ்ணா அழுதுட்டு தான் சொல்கிறாரு. அப்படி ஒரு கிருஷ்ணா இன்றைக்கி தான் சென்டிமெண்ட் பிளாக்ல பார்த்தோம். காவேரியும் ஃபீல் பண்ணுறாங்க. விஜய் சாரி கேட்டேன்னு இந்த கான்வர்சேஷன் பேசணுன்னு இன்றைக்கி அந்த கான்வர்சேஷனும் முடிஞ்சிருக்கு. நாளைக்கும் கண்டினியூ ஆகும். சரிங்களா? தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற டீட்டெயில் வந்துகிட்டே இருக்கும். தேங்க்யூ.